அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கீரை பொரியல் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூட. வாரத்தில் நீங்கள் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் கீரை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நம்ம டிஷ்க்கு நம்ம எடுத்துருக்கிற கீரை தண்டங்கீரை. இந்த கீரை பொரியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எந்த கீரை பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். பொரியலுக்கு பெரும்பாலும் தண்டங்கீரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கீரை எப்படி கட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கீரையை தண்டோடு நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க கடையிலேருந்து. அதை கருப்பாக இருக்கும் சில இலைகளெல்லாம், அதில் பூச்சி பட்டதுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் அடியில் உள்ள வேர் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. மற்ற எல்லா பார்ட்ஸையும் நம்ம பொரியலுக்கு பயன்படுத்தலாம். தண்டெல்லாம் இளந்தண்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. கீரையும் பொடிசாக நறுக்கிக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில். ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடுங்க. ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் கீரையில், அதனால் நல்லா அலசி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இல்லை ஏதாவது ஒரு துணி அந்த மாதிரில போட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்துடுங்க. இப்போ நம்ம பொரியலுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு தேவையான பொருட்கள் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகா ஒரு 2 மிளகா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், இதுக்கு ஒரு 10 வெங்காயம் இல்லை ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அகலமான கடாய் இந்த மாதிரி ஒன்று எடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு 2ஐயும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் வறுத்தோன்னே உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெறிச்சு வந்துடும். உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகா நாங்கள் இங்கே 2 பயன்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு 2-3 பயன்படுத்திக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் வரமிளகாயும் நல்லா அந்த கடுகு உளுந்தம் பருப்போடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை எடுத்து அந்த கடாயில் போட்டுற வேண்டியதான். இப்போது நம்ம கீரை குவான்டிட்டி நம்ம செய்ய ஆரம்பிக்கையில் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் வதக்க கீரை சுருங்கி போயிடும். இப்போ இது கீழே சிந்தாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ நம்ம பொரிச்சிருக்கிற அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், வரமிளகா எல்லாமே இந்த கீரையில் பரவி இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரிக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறையில் கொஞ்சம் பார்த்து கிளறுங்க, எதுவும் கீழே சிந்திடாமல் உள்ள கூடி கிளறுற மாதிரி கிளறிக்கோங்க. இப்போது கொஞ்சம் வதங்கினோடனே நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சமைக்கிறனால கொஞ்சம் சிம்லே வச்சு சமைச்சிக்கோங்க. நல்லா பழகினதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் தீஞ்சு போயிடும், தண்ணி பத்தலை அப்படின்னா தீஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எது வெந்திருக்கிற பதம் ஒரே ஒரு கீரை எடுத்து நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நசுக்கினோடனே சீக்கிரமாக நசுங்கிடுச்சு அப்படின்னா கீரை வெந்துடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இல்லை கொஞ்சம் கடுசாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சுடுங்க. அப்புறம் இன்னும் 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும் நல்லா. கடைசியாக உப்பு பத்தலைனாலும் நீங்கள் உப்பு பதம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கடைசியாக தேங்காய் திருவி, ஏதாவது தேங்காய் திருவல் சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஸோ தேங்காய் திருவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மேலே ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட.
இந்த கீரை பொரியலை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.